அவ உயிர் எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கே தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். அதனால நான் இவளை காப்பாத்தியே ஆகணும். அம்மா, நந்திதா, யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. சீக்கிரம் வா, நம்ம இங்கிருந்து போலாம். நந்திதா, நீ வந்துட்டியா? நீ வந்துட்டியாமா? பண்டிதரே, பண்டிதரே பாருங்க, என்னோட நந்திதா திரும்ப வந்துட்டா. நீ வருவான்னு எனக்கு தெரியுமா? பண்டிதரே, பண்டிதரே, என்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பண்டிதரே, நான் சொன்னேன்ல என் நந்திதா திரும்ப வந்துருவான்னு பாருங்க. எனக்கு தெரியுமா நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு தெரியும். நீ எப்படியும் என்கிட்ட வந்துருவன்னு எனக்கு தெரியும்மா. நந்திதா, மானசா, நந்திதா, மானசா, என்னாச்சு? பண்டிதரே, என்னோட பொண்ணு இங்க வந்தா, இங்கதான் இருந்தா. ஆனா இப்ப எங்க போயிட்டான்னு தெரியல பண்டிதரே. நந்திதா, என் பொண்ணு எங்க போயிட்டா? நந்திதா, சரிம்மா, இருக்கட்டுமா. சரி, இப்ப நீ தூங்கு. சரி, நீ தூங்கு. நீ நல்லா ஓய்வு எடு. இல்ல, எனக்கு தூங்க வேண்டாம். எனக்கு தூக்கம் வரல. என் பொண்ணு என்ன பாக்க இப்ப வந்திருந்தா இங்க. நீ தூங்கு. இங்கதான் இருந்தா. ஆனா இப்ப எங்க போயிட்டான்னு தெரியல நந்திதா. இந்த நேரத்துல பிருந்தா இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவ எப்ப வரான்னு தெரியலையே. கோயிலுக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கா? அம்மா கூட நிறைய தடவை கோயிலுக்கு வந்திருக்கு. ஆனா இந்த இடத்த நான் பார்த்ததே இல்ல. அப்படி உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. நிச்சயமா அம்மாக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் எனக்கும் சொல்லல. அதுதான் மனுஷ இயல்பு. அன்புல எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நாகினிகள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல. என்ன சொல்றீங்க? நீ நாகினி வடிவம் எடுக்கணும்னு உங்க அம்மா இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப வரைக்கும் அது நடக்காததுனால உங்க அம்மா தன்னோட முடிவை மாத்திக்கிட்டா. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பத்தியும் என் அம்மாவை பத்தியும் எதுவுமே தெரியாது. தேவையில்லாம பேசாம இங்க ஏன் வந்திருக்கோன்றத மட்டும் சொல்லுங்க. கோவில்ல இருக்கிற இந்த இடத்தை பத்தி எல்லா நாகினிகளுக்கும் தெரியும். அது தெரிஞ்சாதான் நாகினி. எல்லா நாகினியும் ஒரு நாள் இங்க வந்துதான் ஆகணும். ஆனா நான் நாகினி இல்லல. அப்புறம் எதுக்கு நான் இந்த இடத்துக்கு வரணும்? நீங்க என் உயிரை காப்பாத்தினதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னு எந்த அர்த்தமும் இல்ல. நான் அப்படி செய்யவும் மாட்டேன். உங்க பின்னாடியே வர நான் விரும்பல. வேற என்ன பண்றது? சாக போறியா? இல்ல உனக்கு சாகதான் விருப்பம்னா நான் அந்த கும்பல் கிட்ட சொல்லிடுறேன். இங்க பாரு நந்திதா, நான் உன்னை காப்பாத்தினதுனால உனக்கு அழிவில்லைன்னு ஆகாது. அதனால நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டுதான் ஆகணும். உன்னால இங்க இருந்து வெளியில போக முடியாது. இப்ப நீ உயிரோட இருக்கிற விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உங்க அம்மா கிட்ட கூட. நான் சொன்னது புரிஞ்சுதா? இது என்னோட பல வருஷ கனவு. என்னோட வாழ்க்கையே இதுதான். அதனால என்னோட பேச்சை இனிமே நீ மீறக்கூடாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் நான் செய்வேன். என்ன தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. என் அம்மாவோட நிலைமை என்னன்னு பாத்தியா? நான் செத்துட்டேன்னா அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் அம்மாவை விட்டுட்டு நான் உங்க கூட வரவே நினைச்சா அது ரொம்ப தப்பு. நான் இங்கிருந்து கிளம்புறேன். நில்லு. இங்க பாருங்க, நீங்க எங்க போகணுமோ போங்க. ஆனா நான் வரல. போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நான் என் அம்மா மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பார்த்து வரக்கூடாதா? நீ அப்படி என்னதான் பண்ண பிருந்தா? சொல்லு, உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு? சொல்லக்கூடாதா? நீ மனசுல என்னதான் நினைக்கிற சொல்லு. தேவ என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு. நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ?
அம்மா நான் சொன்ன விஷயத்த நீங்க தான் கேட்டீங்கல்ல. ஐயோ தேவ், அப்படி இந்த வீட்ல எடுபடி வேலை செய்யற ஒரு பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க போற? ஏன் ஆண்டி, ஒரு பொண்ணை பத்தி நீங்க இப்படி தான் பேசுவீங்களா என்ன? எடுபடி வேலை பார்க்குற பொண்ணு அப்படி இப்படின்னு சொந்தமா உழைச்சி அந்த பணத்துல வாடுறவங்கள நீங்க இப்படி தான் சொல்லுவீங்களா? இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறது எந்த வகையில நியாயம்? அச்சச்சோ, நான் எதுவுமே வாய திறக்கலப்பா. அக்கா மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் சொன்னேன். அப்படித்தானே சொல்லுங்களேன்க்கா. ஆமா, கேத்தி கரெக்டா தான் சொல்றான். அந்த பிருந்தா பிருந்தா என்னுடைய ஃப்ரெண்டுமா. அவளை பத்தி இப்படி பேசுறது என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அப்ப அம்மாவை பத்தி பேசலாமா? அந்த பொண்ணுக்காக என்ன அவமானப்படுத்துறியா? உன் அம்மாவையே நான் அசிங்கப்படுத்துறியா? உங்களுக்கு எதிர்த்தெல்லாம் பேசலமா. என்னுடைய ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். அவ என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, உங்களுக்கே தெரியும்ல. தெரியும் தேவ், தெரியும். ஆனா அதெல்லாம் நீயும் அவளும் சின்ன வயசு குழந்தைங்க இல்ல, புரியுதா இல்லையா? அண்ணி உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாதுன்னு சொன்னா எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. டேய், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு லாயக்கே இல்ல. ஆமா தேவ், நீ எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அவளை பாக்குற, இருந்தும் கூட அவளுக்காக இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வச்சிருக்கியே, அதை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல தேவ். இங்க பாருங்க அங்கிள், எக்ஸாக்ட்லி அதுதான் பெரிய விஷயமே. நான் பல வருஷம் கழிச்சு பிருந்தாவை பாக்குறேன், ஆனா அப்படியே தான் ஃபீல் பண்றேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவளுக்கு எது நல்லது, எது கெட்டது, அவளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு எல்லாமே. எதை பத்தி பேசினா அவளுக்கு கோபம் வரும், அவ எதுக்காக சிரிப்பா, என்ன பண்ணுவா, எல்லாமே எனக்கு தெரியும். எவ்ரிதிங். அப்படிதான் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. இப்போ நீயா பேசல, இப்போ தலையில அடிபட்டிருக்கல, அதான் அப்படி பேசுற. உன் மூளை இப்ப குழம்பிடுச்சா என்ன? நீ என்ன பேசிட்டு இருக்க? யோசிச்சுதான் பேசுறியா? ரஜத் கொஞ்சம் கோவத்துல அப்படி இப்படின்னு ஏதோ பேசதான் செஞ்சான். நானும் கோவத்துல இருந்தேன், அவனும் கோவத்துல இருந்தா, அதனால அடிக்கதான் செஞ்சேன். அதுக்காக உங்க உறவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஆமாம்மா, நான் ரசிக்கிட்ட பேசுறேன், அவங்க அம்மா பாட்டியும் பேசுறேன். கண்டிப்பா ஒத்துப்பாங்க. எல்லாம் முத மாதிரி மாறிடுமா? இனிமே எப்பவும் அப்படிலாம் நடக்காதுப்பா. எல்லாம் மாறிடுச்சு. தேவுக்கும் எனக்குமான உறவும் கூட. அதனாலதான் நான் உங்க 2 பேர்கிட்டயும் சொல்றேன். நீங்க நான் சொல்றதை கேட்டா மட்டும் போதும், இல்லைன்னா நான் தனியாவே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா போயிடும். ஒரு நிமிஷம். நீ என்னமா சொன்ன? தனியா செயல்பட போறியா? எங்களுக்கு எதிராவா? அம்மா, நீங்க தானே சொன்னீங்க உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ பண்ணு பிருந்தான்னு. அப்பாவை உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி தேவ எனக்கு பிடிச்சிருக்கு. இது பாருமா, என் கண்ணை பார்த்து நேரா பேசு. உன் மனசுல என்னதான் இருக்குன்னு சொல்லு. உண்மையை சொல்லு. இதெல்லாம் ஏன் பண்றேன்னு சொல்லு. ஏன்னா நான் தேவ லவ் பண்றேன். என்ன? ஏன்னா அவர்தான் எனக்கு பொருத்தமானவர். இந்த கல்யாணம் தான் எனக்கு ஏத்தது. நீங்க வேணா பாருங்கம்மா, ஒரு நாள் நீங்களே வந்து என்கிட்ட சொல்ல போறீங்க, பிருந்தா நீ பண்ணது எல்லாமே சரின்னு. இல்ல பிருந்தா, இப்ப நீ செய்யறத நான் எப்பவுமே சரின்னு சொல்லவே மாட்டேன். அப்புறம் எங்களை நீ ஒதுக்கிட்டு அந்த தேவ கல்யாணம் பண்றதா இருந்தா பண்ணிக்கோ. ஆனா விஷாலி என்னைக்குமே இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டா. நான் இந்த சம்பந்தத்தை ஏத்துக்க மாட்டேன். ஆனா நான் ஒத்துக்கிட்டேனேமா. முதல்ல நீங்க நந்திதாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, அப்ப நான் உங்களுக்காக ஒத்துக்கிட்டல. என் மனசுல பிருந்தாவை பத்தி இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒத்துக்கிட்டல. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க என்னோட அம்மா, நீங்க எனக்காக டிசைட் பண்றது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு. கடைசியில நடந்தது என்ன? நந்திதா எங்கம்மா? நான் காத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அவ என்ன பண்ணா? அவ மனசுப்படி செஞ்சா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற டிசிஷனை டிராப் பண்ணிட்டு போயிட்டா. அதுவும் மண்டபத்தை விட்டு. அவ மனசு சொல்றபடி அவ செய்யலானா நான் ஏன் பண்ணக்கூடாது? சரி, உன் இஷ்டப்படியே செய். வீட்டை விட்டு ஓடி போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு இது கூடவா தெரியல? கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு உன்னைய என்னையும் பிரிச்சுட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் செய்ய மாட்டா. உங்களை தரப்பத்தால் அடிச்சு விட்டு விட்டு துரத்திடுவாக்கா. என்ன? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும் பிருந்தா அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. அவ எப்பவும் அப்படி பண்ண மாட்டா. அம்மா, நான் உங்களை எதிர்த்து பேசல, உங்க யார்கிட்டயும் நான் சண்டை போடல, புரிஞ்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட, உங்க எல்லார்கிட்டயும் கேட்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய முடிவு. அதனாலதான் உங்க எல்லார்கிட்டயும் இங்க நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட ஃபீலிங்ஸை பத்தி நல்லாவே தெரியுமா. நான் ஷோரா இல்லைன்னா இப்படி எல்லாம் பேசவே மாட்டேன். அம்மா, என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு பிருந்தா தாம்மா. நான் அவளை காதலிக்கிறேன். ஐ லவ் ஹர். அம்மா, என் வாழ்க்கை முழுக்க என் கூட இருக்க வேண்டிய பிருந்தாவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் கண்ணு குருடாயிடுச்சுடா. உன் கண்ணை காதல் போத மறைக்குது. இல்ல அந்த பொண்ணு உனக்கு ஏதோ மந்திரம் பண்ணிட்டான்னு தான் எனக்கு தோணுது. அந்த பொண்ணு இல்லக்கா, மந்திரம் பண்ணது அந்த பொண்ணு இல்ல. அவங்க அப்பா தான் ஏதோ மந்திரம் பண்ணி வச்சிருக்காரு. ஆண்டி, ஒரு 2 நிமிஷமாவது வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா அவ என்ன இருக்கீங்களா? சும்மா இருக்க சொல்ற? அவ கரெக்டா தான் சொல்றா. நீ எங்களை தானே வாயடைக்க சொல்ற. நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எங்களை தானே நீ வாயடைக்க சொல்ற. ஆனா அந்த பொண்ணு பிருந்தா நல்லவளே கிடையாது. அட நீயே யோசிச்சு பாரு. ஏற்கனவே ஒருத்தனுக்கு நிச்சயமானவ எப்படி மனப்பொண்ணா இந்த மண்டபத்துல வந்து உட்கார்ந்தா. அது மட்டும் இல்லாம ஒரு ராத்திரி முழுக்க உன் கூட ஊட்டின ரூம்ல இருந்தா. மா, உங்களுக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவளை பத்தி தப்பா பேசுற உரிமை உங்களுக்கு கிடையாது. அட்லீஸ்ட் ஏன் முன்னாடி வந்து கொஞ்சம் பேசாம இருங்க. என்னால இதை பொறுத்துக்க முடியாது. வாய் போடு.